வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறவுள்ள இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கில் காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். இதில் கல்வி, திறன் மற்றும் அனிமேஷன், காட்சி விளைவுகள், கேமிங் மற்றும் காமிக்ஸ் மற்றும் படைப்பாளர் பொருளாதார சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த 2026-27 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. படைப்பாற்றல் திறமைகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட 15,000 பள்ளிகள் மற்றும் 500 உயர்கல்வி நிறுவனங்களில் AVGC கான்டென்ட் கிரியேட்டர் ஆய்வகங்களை செயல்படுத்துவதில் இந்த அமர்வு கவனம் செலுத்தும். டெல்லியில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 18,300 கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். 5ஆம் கட்ட விரிவாக்கத்தின் கீழ் 16 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள 3 புதிய வழித்தடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த வழித்தடங்கள் தேசிய தலைநகரின் பல முக்கிய இடங்களுக்கு நேரடி இணைப்பை வழங்கும். நொய்டா, தெற்கு டெல்லி மற்றும் விமான நிலையத்திற்கு செல்லும் மக்களுக்கும் இணைப்பை மேம்படுத்தும். மெட்ரோ ரயில் டெல்லியின் உயிர் நாடியாக மாறியுள்ளது என்றும் பயணிகளின் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறினார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கடந்த 11 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விரிவான வளர்ச்சியின் மூலம் அமெரிக்கா மற்றும் சீனாவை அடுத்து மெட்ரோ ரயில் சேவைகளில் இந்தியா உலகின் 3வது நாடாக மாறியுள்ளது என்றும் திரு மனோகர்லால் குறிப்பிட்டார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கொல்கத்தாவில் ஃபிட் இண்டியா ஃபிட் சைக்கிளத்தான் பேரணியை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கவும், தூய்மையான சூழலை மேம்படுத்தவும் எளிமையான ஆனால் பயனுள்ள வழியாக சைக்கிள் ஓட்டுதலை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். மேலும் கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநில அளவிலான மை பாரத் இளைஞர் தன்னார்வலர் மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை தட்டி எழுப்பும் பணி தீர்க்கமான தலைமை பண்பை ஏற்குமாறு நாட்டு இளைஞர்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். மாஹேயில் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், டிஜிட்டல் அறிவு அவசியமான தற்போதைய காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகள் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாஹேயில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்களை திரு கைலாஷ்நாதன் பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான விருதுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத், மண்டல நிர்வாகி திரு அங்கித் குமார், தலைமை கல்வி அதிகாரி திருமதி தனுஜா உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மாஹே சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அங்குள்ள அரசு பொது மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கட்டிடப் பணிகளை மதிப்பாய்வு செய்தார். கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்த திட்டத்தை விரைவில் முடிக்குமாறு அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் தற்போது 8ஆம் வகுப்பில் பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு 2025-26 கல்வியாண்டிற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கு இன்று தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தால் 19 மையங்களில் நடத்தப்பட்ட தேர்வுக்கு மொத்தம் 4,163 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 3,860 பேர் தேர்வினை எழுதினர். இத்தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகள் நாளை மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தில் வெளியிடப்படும். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் ICC உலகக்கோப்பை ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்துள்ளது. முதலில் ஆடிவரும் இந்திய அணி சற்று முன்வரை 17.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.